வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ சமோசாவில் உள்ள ஸ்டஃபிங் பண்ண என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. இதை ஆயில் ஊற்றி வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நம்ம போட்டுக்கலாம். இதுலேயே சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். மல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்க்கு ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா சப்பாத்தி போல் பரத்தி ஒரு 2 நிமிஷம் மட்டும் சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்து ஒரு நீல வாக்கில் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது கட் பண்ணதை எடுத்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் ஒட்டுறக்காக கொஞ்சம் மைதா மாவை பசை போல் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்படி கார்னரை ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வைக்கலாம். நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மேலே இருக்கிற ஃபோல்ட் பண்ணி கீழே சைட்லேயும் சேர்த்து மைதா மாவை போட்டு ஒட்டி விட்டுறலாம். இப்படியே எல்லா மாவையும் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு சமோசாவை சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான கடை ஸ்டைலில் சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஏன் இப்படி குழப்பம்? இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.